ஹாய் ஹலோ வணக்கம். நாம இன்னைக்கு போரூர் சிக்னல்ல இருந்து வடபழனி சிக்னல் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். நாம இப்போ போரூர் எம்ஜிஆர் ஃப்ளைஓவர் கிட்ட தான் இருக்கிறோம். ஃப்ளைஓவர் மேலே போனோம்னா நம்ம நந்தம்பாக்கம் கிண்டி கத்திப்பாறை போகிற அந்த ரூட் அது. நாம் இப்போ ஃப்ளைஓவருக்கு கீழே லெஃப்ட் எடுத்து ஆர்காட் ரோடு வழியாக தான் நம்ம போக போகிறோம். இந்த இடத்துலையும் ஃப்ளைஓவருக்கு மேலே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், மெட்ரோவுக்கான ஃப்ளைஓவர் ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிரிட்ஜ் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல தான் போரூர் ஜங்ஷன் மெட்ரோ அமைகிறது. இது போரூர் சிக்னலுக்கு ரொம்ப நியர்பையாகவே இருக்குது. நாம் இன்றைக்கி பார்க்குற இந்த ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 காரிடார் 4 இது. இதோடைய ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பைபாஸில் ஸ்டார்ட் பண்ணி லைட் ஹவுஸ் வரைக்கும் தான் வந்து இதோடைய டோட்டல் ஸ்ட்ரெச்சு. அதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது போரூர் ஜங்ஷனில் இருந்து வடபழனி சிக்னல் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் அப்டேட்ஸ் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரிகிற இந்த பிரிட்ஜ் காரிடார் 5 ஓடுறது, அதாவது மாதவரத்துலேருந்து சோழிங்கநல்லூர் போகிறதுக்கான ஸ்ட்ரெச்சோட பிரிட்ஜ் ஒர்க்கு தான் வந்து. அதுதான் ரைட் சைடில் போகிறது உங்களால் பார்க்க முடியுது. இந்த இடத்துலேருந்து, அதாவது போரூர் வசந்தன் கோகிட்ட இருந்து நம்ம விருகம்பாக்கம் சந்திரா மெட்ரோ மால் வரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர் ஃப்ளைஓவராக தான் இருக்கும். அதாவது இந்தியாவிலேயே ஒரே பில்லர்லேயே ஒரு 5 ட்ராக்ஸ், அதாவது 4 ட்ராக்ஸ் மெயின் சர்வீஸாகவும் ஒரு ட்ராக் வந்து லூப் ட்ராக்காகவும் ஒரு 5 ட்ராக்ஸ் இருக்கிற ஒரு சிங்கிள் பில்லரில் வந்து இருக்கிற மெட்ரோ ஒர்க் வந்து இந்தியாவிலேயே சென்னையில் இந்த ரோட்டில் தான் வந்து அமைஞ்சிருக்குது. அதை தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாதி தூரத்துக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஒர்க்கும் முடிஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல தான் ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அமைகிறது. அதாவது சத்யா ஷோரூமுக்கு அருகிலேயே இந்த மெட்ரோ ஸ்டேஷன் அமைகிறது. இந்த இடத்துல தான் காரம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அமைகிறது. இந்த இடத்துல தான் வளசரவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது.
இந்த இடத்துல தான் ஆழ்வார் திருநகர் மெட்ரோ ஸ்டேஷன் வர இருக்கிறது. இந்த இடத்தோட டபுள் டக்கர் முடிஞ்சிடும். அதாவது சந்திரம் மெட்ரோ மால் தாண்டி இந்த கிரியா ஷோரூமுக்கு லெஃப்ட் சைடில் இந்த பில்லர் வழியாக காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் வழியாக மாதவரம் போய் கனெக்ட் பண்ணிடணும் C5 காரிடாரு. இதுக்கப்புறத்துல நம்ம C4 காரிடார் நம்ம இந்த ரூட்லேயே ஸ்ட்ரெயிட்டாகவே போகும். இந்த இடத்துல தான் சாலிகிராமம் வேர்ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. நம்ம C4ல் வந்து அதாவது காரிடார் 4ல் வந்து ட்ராவல் பண்ணும்போது விருகம்பாக்கம் நம்ம வரணும் அப்படின்னா ஒன்று நம்ம வந்து சாலிகிராமம் வேர்ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷனை யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆழ்வார் நகர் மெட்ரோ ஸ்டேஷனை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா விருகம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் C5 காரிடாரில் காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் உள்ள அந்த விருகம்பாக்கம் மார்க்கெட் இருந்தது அந்த இடத்துல வந்து அதை அமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ விருகம்பாக்கம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒன்று நம்ம சாலிகிராமம் வேர்ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷனை யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஆழ்வார் நகர் மெட்ரோ ஸ்டேஷனை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல தான் சாலிகிராமம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த நமக்கு இந்த ரோட்டில் இருக்கிற ரைட் சைடில் ஃப்யூச்சரில் வந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது வந்து இந்த சாலிகிராமத்தில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வரணும்னா சாலிகிராமம் மெட்ரோ ஸ்டேஷனை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், ரொம்ப நியர்பையாக தான் இருக்கும். இந்த இடத்துல தான் சாலிகிராமம் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. அதாவது AVM ஸ்டுடியோவுக்கு அருகாமையில் தான் இந்த சாலிகிராமம் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. நமக்கு லெஃப்ட் சைடில் தான் வடபழனி பஸ் டிப்போ இருக்குது. சாலிகிராமம் மெட்ரோ ஸ்டேஷனோ அல்லது வடபழனி மெட்ரோ ஸ்டேஷனோ நம்ம யூஸ் பண்ணி வடபழனிலேருந்து நம்ம எங்கேயாவது பஸ்ஸில் எங்கேயாவது போகணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 2 மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் நடுவில் தான் வந்து வடபழனி பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துல தான் ஃபேஸ் 2 காரிடார் 4ஓட வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி ஃபேஸ் 1ஓட வடபழனி மெட்ரோ ஸ்டேஷனும் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக பாருங்க மெட்ரோ ட்ரெயின் போகிறது அந்த லெஃப்ட் சைட்லேயே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. பட் இதை ஒரு இன்டர்சேஞ்ச் மெட்ரோ ஸ்டேஷனாக அமைக்கல. இந்த இடத்துல வந்து வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. நம்ம இங்கேருந்து இறங்கி தான் வந்து அந்த ஃபேஸ் 1 யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா இறங்கி மாறுற மாதிரி தான் இருக்கும். ஒரு இன்டர்சேஞ்ச் கனெக்ஷனாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நாம் இப்போ பார்த்த இந்த ஸ்ட்ரெச்சு இது வரைக்கும் நடந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எல்லா ஒர்க்குமே கொஞ்சம் அப்டேட் ஆகியிருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக டபுள் டக்கர் ஒர்க்லாம் வந்து ஒரு 60% மேலே கம்ப்ளீட் ஆகியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இங்கே வரைக்குமே வந்து டோட்டலாக ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60% மேலே கம்ப்ளீட் ஆகியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது.
நான் சொன்ன மாதிரி தான் லெஃப்ட் சைடில் நேராக பார்க்குறீங்க, அதுதான் வந்து வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன், ஃபேஸ் 1 மெட்ரோ ஸ்டேஷன் அது. ஸோ இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.